வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX சில்வர் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோன்றது பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்விலோட சார்ட்டிங் டூல். எப்போல்லாம் அந்த கம்ப்யூட்டர் கர்சர் ஏதாவது கேண்டில் ஸ்டிக் மேலே வச்சா கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த வெள்ளை கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 45,000 பக்கமாக சில்வர் மார்க்கெட் நேற்று ஓப்பன் ஆயிருந்தது. நம்ம என்ன எதிர்பார்த்துருந்தோன்னா, நம்ம ட்ரேடிங் திட்டத்தில் ஒரு பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. 45,020 45,200 மிக முக்கியமான ஜோன். இந்த ஜோனை தாண்டுற சமயத்தில் சில்வர் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாகவும், கீழே வந்தால் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாகவும் நம்ம ரொம்ப மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருந்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல ஓரளவு கன்சால்டேட் ஆகிட்டு சில்வர் மார்க்கெட் இந்த ஜோனை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்ம சார்ட்டிங் டூல் ஒரு பை சிக்னல் கொடுத்து இண்டிகேட் பண்ணியிருக்கு. அதுலேருந்து ஒரு ஓரளவு நல்லா கன்சால்டேட் ஆகிட்டு படிப்படியாக மார்க்கெட் மேலே போய் அடுத்த ஜோனான 45,200 பக்கமாக போய் டெஸ்ட் பண்ண முயற்சி எடுத்திருக்கு. ஏற்கனவே இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஃபெயிலியர் ஆன காரணத்தினால அதுலேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மறுபடியும் 45,200க்குள்ளே என்ட்ராகிற சமயத்தில் நம்ம சார்ட்டிங் டூல் செல் சிக்னல் கொடுத்துருக்கு. இதோடைய காரணம் என்னென்னா, எதிர்பார்த்தது 45,200க்கு மேலே மார்க்கெட் போச்சுதுன்னா அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த இடத்துல மார்க்கெட் மறுபடியும் தொடர்ந்து அது மேலே நிற்க முடியாத காரணத்தினால ஓரளவு செல் சிக்னல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து மார்க்கெட் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கன்சால்டேட் பண்ணி 45,174 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். எப்பவும் போல் நம்ம குட்விலோட சார்ட்டிங் டூல் இந்த மாதிரி கஷ்டமான இடத்துலையும் எந்த அளவுக்கு துல்லியமாக கரெக்டான டைரக்ஷனை நமக்கு காமிச்சிருக்கு அப்படின்றத பார்த்துருப்பீங்க. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலான்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப 45,100லேருந்து 200க்குள்ளே மறுபடியும் ஓப்பன் ஆகிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது. முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது, நம்மளுடைய ஷார்ட் டேர்ம் மூவிங் ஆவரேஜ் கரெக்டாக 45,020 நின்றுட்டுருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா தொடர்ந்து 45,200க்கு மேலே ட்ரேட் ஆனால் தான் சில்வர் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லாமல் கரெக்டாக இந்த மூவிங் ஆவரேஜோட பிரேக் ஆகி கீழே வர சமயத்தில் கண்டிப்பாக நம்ம சார்ட்டிங் டூலும் செல் சிக்னல் கொடுக்கும். அது அடுத்த ஜோனான 44,600 அப்படின்ற முக்கியமான சப்போர்ட் ஜோனை தொடுறதுக்கு வாய்ப்புண்டு. அதனால் இது கொஞ்சம் முக்கியமான இடம், பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக குட்விலோட சார்ட்டிங் டூல் உங்களை கரெக்டான டைரக்ஷனில் வச்சுருக்கோம் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.